தமிழ்நாட்டில் உதகை, கொடைக்கானல், வள்ளியூர், கன்னியாகுமரி போன்ற இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்பம் குறைந்து நிலம் குளிர்ந்தது. உதகை நகரம் மட்டுமல்லாது காந்தல், ஃபிங்கர் போஸ்ட், தலைக்குந்தா, தொட்டபெட்டா, லவுடேல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கடந்த 3 மாதங்களாக கொடைக்கானலில் போதிய மழை பதிவாகவில்லை. இந்த சூழலில் 2 நாட்களாக பெய்யும் மழையால் வெள்ளி அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மலைப்பகுதிகளில் புதிய அருவிகள், சுனைகள் உருவாகியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், செட்டிகுளம், ராமன்புதூர், தோட்டியோடு, சுங்கான்கடை, வில்லுக்குரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதேபோல் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தால் வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதன் காரணமாக திருச்செந்தூர் ராதாபுரத்திற்கு செல்வோர் தங்கள் வாகனங்களில் பாலத்தின் இருமரங்கிலும் சுமார் 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதனால் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.